வெல்கம் டு Amma Samayal. நம்ம இன்னைக்கு சுவையான பொட்டேட்டோ கேப்சிகம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவியில் சேர்க்குறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு தேவையானதெல்லாம் வறுத்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் கடலை, அப்புறம் 7 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் நல்ல வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டான்னா அதுக்கு பதிலாக கசகசா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலை சேர்க்கறதுனால நமக்கு கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். இப்போ எல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறமா இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதோட சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். உங்கள் தக்காளி நல்ல புளிப்பாக இருந்ததுன்னா சின்ன தக்காளி சேர்த்தாலே போதும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காய தக்காளியை வதக்கிக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் கிழங்குல தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க வேக வைக்கிறதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு 7 8 நிமிஷம் ஆகும். அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதோட குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் குடைமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குடைமிளகாய் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் கலந்து விட்டுடலாம். இப்போ கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் புலாவுக்கெலாம் சைடிஷ்ஷாக வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி திக்காகவே இருக்கட்டும். ஆனால் சப்பாத்தி பூரிக்கெலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கும் போது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். நமக்கு குடைமிளகாயும் சரியாக வெந்திருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. அருமையான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கிரேவியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். Amma சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.